Hi buddies, hope you're doing fine. In the video, human rights அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம இதோடைய மீனிங் பற்றி பார்த்துடலாம். ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ரேஸாக இருக்கட்டும், செக்ஸாக இருக்கட்டும், நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி, லாங்குவேஜ், ரிலிஜியன் அண்ட் எந்த ஒரு ஸ்டேட்டஸ் எதுவுமே பார்க்காம ஹியூமன் பீயிங்ஸை, ஸோ மனுஷனுக்கு எல்லா விதமான ரைட்ஸையுமே கொடுக்குறது தான் என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ். எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி, ஸோ யாரையுமே எந்த ஒரு விதத்துலேயுமே டிஸ்கிரிமினேட் பண்ணாமல், ஸோ எவ்ரிபடி ஹேஸ் சம் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுறது தான் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது எந்த ஒரு செக்ஸை பேஸ் பண்ணியும் இருக்காது. ஸோ மேல் ஃபீமேல் பேஸ் பண்ணி இருக்காது. அண்ட் அவங்க ரிச்சா இல்லை அவங்க பூவரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எதுவுமே பார்க்காம, அண்ட் அவங்களுடைய நேஷ்னாலிட்டி எதுவுமே பார்க்காம, அவங்களுடைய எத்னிசிட்டி, ஸோ அவங்க எந்த மாதிரியான இனம் அப்படின்ற மாதிரி எதுவுமே பார்க்காம, அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்காம, அண்ட் அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அண்ட் அவங்க என்ன ரிலிஜியன், என்ன கேஸ்ட், ஸோ எந்த விதமான விஷயங்கள் எதுவுமே பார்க்காம, ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு ரைட்ஸை கொடுத்து எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது தான் என்னென்னா ஹியூமன் ரைட்ஸ். அண்ட் இந்த ஹியூமன் ரைட்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, த ரைட் டு லைஃப், ஸோ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ரைட்ஸை கொடுக்குறது. தென் லிபர்ட்டி, ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி அண்ட் டார்ச்சர். ஸோ முந்தி காலத்தில் பார்த்தோன்னா ஸ்லேவரி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, அடிமைத்தனம் அண்ட் டார்ச்சர்லாம் இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு லிபர்ட்டி அண்ட் ஃப்ரீடம், ஸோ அந்த சுதந்திரத்தை இது கூட ஒரு ரைட்ஸாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. தென் ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்றது எந்த ஒரு செக்ஸையுமே பேஸ் பண்ணி இல்லாமல் ஈக்குவலாக ரைட்ஸ் கொடுக்குறது. மேலுமே ஒப்பீனியன் எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ ஃபீமேலுமே எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பேரோடைய ஒப்பீனியனுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. தென் எக்ஸ்ப்ரெஷனுமே சேம். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், மேல் ஃபீமேல் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு டாமினேஷன் இல்லாமல், டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஒரு ஒப்பீனியன் எடுக்கிறது. தென் ரைட் டு ஒர்க் அண்ட் எஜுகேஷன், ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, எஜுகேஷனுக்கும் சரி, அண்ட் இன்னும் நிறைய விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ செக்ஸ் எதுவுமே பேஸ் பண்ணாமல் எல்லாருக்குமே ரைட்ஸ் கொடுக்குறது தான் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும்தான் கன்சிடர் பண்ணி, ஸோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு ரைட்ஸு தான் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹியூமன் ரைட்ஸுடைய டெஃபினிஷன் பற்றி பார்த்துடலாம். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் த ரைட்ஸ் வி ஆர் ஆல் என்டைட்டில்ட் டு சிம்ப்ளி பை வர்ச்சு ஆஃப் பீயிங் ஹியூமன். ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹியூமனுக்கு கொடுக்குற ஒரு ரைட்ஸ். ஸோ ஹியூமன் அப்படின்ட்டு வரும்போது அங்கே எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை எதுவுமே இல்லாமல், மேல் ஃபீமேல் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல், ஹியூமன் அப்படின்ட்டு ஒரு என்டைட்டில் வைக்கிறது தான் என்ன அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஹியூமன் அப்படின்ற மாதிரி ஒரு என்டைட்டில் வச்சு அண்ட் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு ரைட்ஸ் தான் என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் பற்றி ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியோடைய டெஃபினேஷன் பற்றி பார்த்துடலாம். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட்ஸ் தட் பிலாங் டு எவ்ரி பர்சன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி, லாங்குவேஜ், ரிலிஜியன் ஆர் எனி அதர் ஸ்டேட்டஸ். மனித உரிமைகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அடிப்படையான ஃப்ரீடம், ஸோ அடிப்படையான சுதந்திரத்தை தான் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஒரு என்டைட்டில்மெண்ட், இந்த என்டைட்டில்மெண்ட் எல்லாருக்குமே கொடுக்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஸோ அங்கே தெர் இஸ் நோ மோர் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் எனி அதர் பார்ஷாலிட்டி. ஸோ அது எதை பேஸ் பண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரேஸ் நம்ம அந்த இடத்துல பார்க்கக்கூடாது, ஜெண்டர் பார்க்கக்கூடாது, நேஷ்னாலிட்டி பார்க்கக்கூடாது, எத்னிசிட்டி, ஸோ அவங்க எந்த இனம்னு பார்க்கக்கூடாது, லாங்குவேஜ் பார்க்கக்கூடாது, ரிலிஜியன் அண்ட் எனி அதர் ஸ்டேட்டஸ் எதுவுமே பார்க்காம எல்லாருக்கும் கொடுக்குற அந்த ஒரு உரிமைகளை தான் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோன்றாங்க. நெக்ஸ்ட் யுனிசெஃப் ஹியூமன் ரைட்ஸை பற்றி சொன்ன அந்த ஒரு டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் தட் ரெகக்னைஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த டிக்னிட்டி ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லா ஹியூமன் பீயிங்ஸாலேயுமே ரெகக்னைஸ் பண்ணப்படணும். அண்ட் ஆல்சோ
எல்லாரையுமே ஒரு டிக்னிஃபைடான ஒரு மேனரில், ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றாங்க. ஒரு ஈக்குவாலிட்டி மேனரில் ஸோ எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுறது தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ். நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸோடைய டெஃபினேஷன் பார்த்தோம்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரைட்ஸ் இன்ஹெரண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், செக்ஸ், நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி, லாங்குவேஜ், ரிலிஜியன் ஆர் எனி அதர் ஸ்டேட்டஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் கிடைக்கப்படுற அந்த ஒரு உரிமை தான். அது வந்து எந்த ஒரு ரேஸையுமே பார்க்காம, செக்ஸ், நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி, லாங்குவேஜ், ரிலிஜியன் அண்ட் எந்த ஒரு ஸ்டேட்டஸையுமே வந்து பார்க்காம அவங்கக்கிட்ட கொடுக்குற அந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம நேச்சர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூனிவர்சல். ஸோ எல்லா ஹியூமன்ஸ்க்குமே வந்து அப்ளை ஆகிற மாதிரியான ஒரு யூனிவர்சல் மேனரில் வந்து இருக்கணுன்றாங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே, ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்குமே வந்து அது அப்ளை ஆகிற மாதிரியான ஒரு உரிமையாக வந்து இருக்கணும். அங்கே வந்து எக்ஸப்ஷன் கேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கவே கூடாது. ஸோ யாரையுமே நம்ம வந்து எக்ஸப்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து யூனிவர்சல், ஸோ ஈக்குவல் டு ஆலாக தான் இருக்கணுன்றாங்க. அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் இன்ஏலியனபிள். ஸோ இது வந்து பிரிக்க முடியாத மாதிரி வந்து இருக்கணுன்றாங்க. cannot be taken away. எந்த ஒரு ரைட்ஸையுமே வந்து யாராலையும் அது வந்து பிரிக்க முடியாத மாதிரி வந்து இருக்கணும். எவ்வளோ தான் வந்து அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக வந்து இருந்து அண்ட் அதுலேயுமே ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன்ஸோடு இருந்தாலும் அண்ட் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது வந்து இன்ஏலியனபிளாக தான் வந்து இருக்கணுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப்டர் ஃபேர் ட்ரையல். ஒருத்தரை வந்து ஜெயிலில் வந்து தூக்கி போடுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபேரான ஒரு ப்ராசஸில் தான் அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணுமே தவிர்த்து வெறும் சும்மா யாரையுமே வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து பிடிச்சி போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் இன்டிவிசிபிள் அண்ட் இன்டர்டிபெண்டன்ட். ஹியூமன் ரைட்ஸோடைய நேச்சர் வந்து பிரிக்க முடியாததாகவும் அண்ட் ஒருத்தரையும் ஒருத்தர் சார்ந்து தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே உள்ள ரைட்ஸ் எல்லாமே வந்து ஆல் ரைட்ஸ் ஆர் கனெக்டட் அப்படின்றாங்க. ஸோ எல்லா ரைட்ஸுமே வந்து கனெக்டடாக தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்து சிவிலாக இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கலாக இருக்கலாம், எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவலான ஒரு மேனரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லாமே வந்து இன்டர்டிபெண்ட்டாக தான் வந்து இருக்கும். ஒரு கனெக்டடாக ஒரு செயின் மாதிரி தான் வந்து இருக்குன்றாங்க. அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் இன்ஹெரண்ட். ஹியூமன் ரைட்ஸோடைய அந்த ஒரு நேச்சர் வந்து இன்ஹெரண்ட் குவாலிட்டிஸாக வந்து இருக்கணும். ஸோ யாராலையும் வந்து எந்த ஒரு அத்தாரிட்டியால் வந்து அது வந்து கிராண்ட் பண்ணி வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்குமே வந்து அது வந்து இன்ஹெரண்ட் ஆகிற மாதிரி வந்து இருக்கணுன்றாங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் டைனமிக். சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இருக்க தான் செய்யும். ஸோ லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோஷியலாக இருக்கட்டும், எக்கனாமிக்காக இருக்கட்டும், கல்ச்சுரல் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியுமே வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸுடைய நேச்சர் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்த எல்லா விஷயமே வந்து ஹியூமன் ரைட்ஸுடைய மீனிங், டெஃபினேஷன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் நேச்சர். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you're having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tata, bye bye.